ஒளிபரப்ப உதவுபவர்கள் அமலி ஜான் போஸ்கோ குடும்பத்தினர், மதலை முத்து, மரிய புஷ்பம், ஞான பிரகாசம், மரிய புஷ்பம் இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, விவரிக்க இயலாத மறை உண்மைகளால் உலகத்தை புதுப்பிக்கின்ற உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திரு அவை நிலையான படிப்பினைகள் பயன்பெற்று இவ்வுலகிலும் உதவிகளை இழந்து விடாமல் இருப்பதாக. உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா
இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 65 திருவசனங்கள் 17 முதல் 21 வரை. ஆண்டவர் கூறுவது: இதோ, புதிய விண்ணுலகையும் புதிய மண்ணுலகையும் படைக்கின்றேன். முந்தியவை நினைத்து பார்க்கப்படுவதில்லை, மனதில் எழுவதும் இல்லை. நான் படைப்பனவற்றில் நீங்கள் என்றென்றும் மகிழ்ந்து களி கூறுங்கள். இதோ, நான் எருசலேமை மகிழ்ச்சிக்குரியதாகவும் அதன் மக்களை பூரிப்பவர்களாகவும் படைக்கின்றேன். நானும் எருசலேமை முன்னிட்டு மகிழ்ச்சி அடைவேன், என் மக்களை குறித்து பூரிப்படைவேன். இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்பட மாட்டாம். இனி அங்கே சில நாள்களுக்குள் இறக்கும் பச்சிளம் குழந்தையே இராது. தம் வாழ்நாளை நிறைவு செய்யாத முதியவர் இரார். ஏனெனில் 100 ஆண்டு வாழ்ந்து இறப்பவனும் இளைஞனாக கருதப்படுவான். பாவியோ 100 ஆண்டுகள் வாழ்ந்தும் சாபத்திற்கு உட்பட்டிருப்பான். அவர்கள் வீடு கட்டி அங்கே குடியிருப்பார்கள், திராட்சை நட்டு அதன் கனிகளை உண்பார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்களின் பதிலுரை திருப்பாடல் 30 ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஆண்டவரே, உம்மை ஏற்றி புகழ்வேன், ஏனெனில் நீர் என்னை கை தூக்கி விட்டீர். என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை. ஆண்டவரே, நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறி வரச் செய்தீர். சாவுக்குழியில் இறங்கிய எனது உயிரை நீர் காத்தீர். ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். இறை அன்பரே, ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். தூயவராம் அவரை நினைத்து நன்றி கூறுங்கள். அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும், அவரது கருணையோ வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். மாலையில் அழுகை, காலையிலோ ஆர்ப்பரிப்பு. ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள். அப்பொழுது படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஆயிரம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 4 இறை திருவசனங்கள் 43 54 முடிய. அக்காலத்தில் இயேசு சமாரியாவிலிருந்து கலிலேயாவுக்கு சென்றார். தம் சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பு இராது என்று அவரே கூறியிருந்தார். அவர் கலிலேயா வந்தபோது
கலிலேயர் அவரை வரவேற்றனர். ஏனெனில் அவர்கள் திருவிழாவுக்கு சென்றிருந்த போது எருசலேமில் அவர் செய்தவை அனைத்தையும் கண்டிருந்தனர். கலிலேயாவில் உள்ள கானாவுக்கு இயேசு மீண்டும் சென்றார். அங்கேதான் அவர் தண்ணீரை திராட்சை ரசம் ஆக்கியிருந்தார். கப்பர்நாகுமில் அரசு அலுவலரின் மகன் ஒருவன் நோயுற்று இருந்தான். இயேசு யூதாவில் இருந்து கலிலேயாவுக்கு வந்து இருப்பதாக கேள்விப்பட்ட அரசு அலுவலர் அவரிடம் சென்று சாகும் தருவாயில் இருந்த தம் மகனை நலமாக்க வருமாறு வேண்டினார். இயேசு அவரை நோக்கி, அடையாளங்களையும் அரும் செயல்களையும் கண்டாலன்றி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் என்றார். அரசு அலுவலர் இயேசுவிடம், ஐயா, என் மகன் இறக்கும் முன் வாரும் என்றார். இயேசு அவரிடம், நீர் புறப்பட்டு போம், உன் மகன் பிழைத்து கொள்வான் என்றார். அவரும் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார். அவர் போய்கொண்டிருக்கும் போதே அவருடைய பணியாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து மகன் பிழைத்து விட்டான் என்று கூறினார்கள். எத்தனை மணிக்கு நோய் நீங்கியது என்று அவர் அவர்களிடம் வினவ, அவர்கள் நேற்று பிற்பகல் 1 மணிக்கு காய்ச்சல் நீங்கியது என்றார்கள். உன் மகன் பிழைத்து கொள்வான் என்று இயேசு அந்நேரத்தில் தான் கூறினார் என்பதை அவர் தந்தை நினைவு கூர்ந்தார். அவரும் அவர் வீட்டார் அனைவரும் இயேசுவை நம்பினர். இயேசு யூதாவில் இருந்து கலிலேயாவுக்கு வந்த பிறகு செய்த 2வது அரும் அடையாளம் இதுவே. ஆண்டவரின் அருள் வாக்கு. ஆண்டவர் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளை உறுதியாக நம்ப நம் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் அழைக்கின்றார். எதற்காக அவர் வார்த்தைகளை நாம் நம்ப வேண்டும்? எப்பொழுது அவர் வார்த்தைகளை எந்த ஒரு ஐயமும் இன்றி நாம் நம்புகின்றோமோ அப்பொழுது அவரோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த இணைப்பை பெறும் பொழுது ஆண்டவர் தருகின்ற அந்த ஆசீர், ஆண்டவர் என்ன செய்வார் என்று நமக்கு கூறியிருக்கிறாரோ அதை ஆண்டவர் கண்டிப்பாக ஒரு அரும் அடையாளமாக நிறைவேற்றி தருவார். அதற்கு தான் இந்த நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே நற்செய்தியில் பார்த்தோம் என்றால், நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் என்ன நடக்கும், நான் ஐயம் இருந்தால் என்ன நடக்கும் என்றால் நற்செய்தியில் ஆண்டவர் கூறியிருக்கிறார். ஆகவே முதலில் அந்த அரசு அலுவலர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அணுகி வருகின்ற சொல்கின்றார், என்னுடைய மகன் இறக்கப் போகின்றான், ஆகவே குணப்படுத்த வாருங்கள் என்று கூறுகின்றான். அப்பொழுது ஆண்டவர் உடனடியாக உன் மகன் பிழைத்து கொள்வான் என்று கூறவில்லை. மாறாக என்ன கூறுகிறார் என்றால், அரும் அடையாளங்களும் அரும் செயல்களும் நீங்கள் செய்தால் ஒழிய நம்ப மாட்டீர்கள் என்று ஒரு கூற்றை அவர் முன் எடுத்து வைக்கின்றார். எதற்காக இது அவர் சொன்னார் என்று நாம் சிந்திக்க பார்க்க வேண்டும். ஏனென்றால் அந்த அரசு அலுவலர் கப்பர்நாகுமை சார்ந்தவர். ஏற்கனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கப்பர்நாகுமில் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்தார். என்ன அற்புதம் என்றால், 100 தலைவர் ஒருவர் இருந்தார். அவர் வருவார், அவர் வந்து ஆண்டவரிடம் கேட்பார், என்னுடைய பணியாளனுக்கு உடம்பு சரியில்லை, ஆகவே குணமாக்குங்கள் என்று கூறும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொல்வார், நான் வந்து குணமாக்குகின்றேன் என்று. அப்பொழுது அந்த 100 தலைவன் அழகான ஒரு பதிலை கூறுவான், ஆண்டவரே, நீர் என் வீட்டில் வருவதற்கு நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும், என்னுடைய பணியால் குணமடைந்து விடுவான் என்று அவர் கூறுவார். அதை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுவார், மிக பெரியது உன்னுடைய நம்பிக்கை என்று ஆண்டவர் கூறுவார். இதுதான் புனித லூக்கா நற்செய்தி 7:1-10 ஆண்டவர் தெளிவாக கூறியிருக்கார். ஆகவே அதே ஊரை சேர்ந்துதான் அந்த அரசு அலுவலர் வருகின்றார். ஏற்கனவே அந்த நிகழ்ச்சியை அவர் பார்த்திருப்பார், உணர்ந்திருப்பார், கேட்டிருப்பார். அந்த அற்புதம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பதில் கூறியிருப்பார் என்று அனைத்தையும் தெரிந்திருந்த அவர் அவரிடம் மீண்டும் வருது, ஆண்டவரே, ஒரு வாக்கு சொல்லுங்க, என்னோட பிள்ளை குணமடைவான் என்று கூறவில்லை. என்றால் அங்க வெறும் ஒரு பணியாளன் தான் இங்க அவருடைய மகனாக இருக்கின்றார். அப்பொழுது ஆண்டவர் கூறுகின்றார், அப்பவும்
அவர் நம்பவில்லை. ஐயம் இருந்து கொண்டுதான் இருந்தது. என்ன சொல்கிறார்? இறப்பதற்கு முன்பாக வந்து குணமாக்குங்கள் என்று அந்த அரசு அலுவலர் கேட்கின்றார். அப்பொழுது ஆண்டவர் கூறுகின்றார், சென்று வா, உன்னுடைய மகன் பிழைத்து கொள்வான் என்ற. அந்நேரம் அந்த ஐயம் கலந்த அந்த நம்பிக்கை உறுதியான நம்பிக்கையாக அந்த அரசு அலுவலருக்கு மாறினது. அதுதான் அழகாக ஆண்டவர் கூறுகின்றார். ஆண்டவர் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி அவர் புறப்பட்டு போகின்றார். போய்கொண்டு இருக்கும் பொழுது அவருடைய பணியாளர்கள் வருகிறார்கள். உன்னுடைய பையன் பிழைத்து விட்டான் என்று கூறுகிறார்கள். அவர் கேட்கின்றார், எந்த நேரத்தில் என்று கேட்கும் பொழுது, நேற்று பிற்பகல் 1 மணிக்கு உடைய காய்ச்சல் விட்டு அகன்று போய்விட்டது என்று கூறுகிறார்கள். அப்பொழுது அவர் நினைவு கூறுகின்றார், ஆண்டவர் அந்நேரம்தான் சொன்னார் உன்னுடைய பையன் பிழைத்து கொள்வான் என்று. அதே போல் நடந்தது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் என்றால் அவரும் அவர் வீட்டார் அனைவரும் ஆண்டவர் இயேசுவை நம்பினார் என்று. ஆகவே நாமும் எப்பொழுதும் ஆண்டவர் செய்கின்ற அந்த செயல்களை, அந்த ஆசீர்களை நினைத்து பார்க்க வேண்டும். அப்பொழுது அது எப்பொழுது நாம் நினைத்து பார்க்க முடியும் என்றால், உறுதியான நம்பிக்கை வைத்து அவரோடு இணையும் பொழுதுதான் நம்மால் இணைத்து பார்க்க முடியும். ஆகவே அவரோடு எப்பொழுது நாம் இணைய முடியும்? அதான் அழகாக நற்செய்திக்கு முன் வசனத்தில் ஆண்டவர் கூறியிருக்கின்றார், நல்லதை நாடும் பொழுது, தீயதை விட்டு விடும் பொழுது அவரோடு நாம் இணைக்கப்படுகின்றோம். நல்லதை நாடும் பொழுதுதான் அவரோடு நம்மால் இணைக்கப்பட முடியும். இணைக்கப்படும் பொழுது ஆண்டவர் தருகின்ற அந்த ஆசீர் எதுவாக இருக்குது என்றால், அந்த ஆசீர் எப்பொழுதுமே நிலை வாழ்வுதான். அதான் முதல் வாசகத்தில் அழகாக கூறியிருக்கிறார்கள், நான் புதியது ஒரு மண்ணகத்தையும் விண்ணகத்தையும் படைப்பேன், அந்த புதிய ஒரு விண்ணகத்தில் ஒரு இடத்தை நான் தருவேன், அந்த இடத்தில் உங்களுக்கு ஒருபோதும் அழுகையும் இருக்காது, எந்த ஒரு கூக்குரலும் இராது என்று ஆண்டவர் தெளிவாக கூறுகின்றார். ஆகவே அவருடைய இருக்கின்ற இணையும் பொழுது அவர் செய்த நம்மளுக்கு நன்மைகள் அனைத்தையும் நினைவு கூர்ந்து கொண்டே இருப்போம். அதுதான் அழகாக அந்த பதிலுரை பாடலில் ஆண்டவர் கூறியிருக்கின்றார். அந்த நினைக்கும் பொழுது என்ன நாம் செய்யணும்? நம்ம 2 விஷயங்கள் செய்யணும். ஒன்று, அவரை புகழ வேண்டும். இன்னொன்று, அவருக்கு எப்பொழுதும் நன்றி கூற வேண்டும். என்னென்ன செய்தார்? குழியில் விழும் பொழுது ஆண்டவர் நம்மளை காப்பாற்றினார். பாத குழியில் விழும்போது நரகத்திற்கு போகாம நம் உயிரை ஆண்டவர் காக்கின்றார். அதெல்லாம் ஆண்டவர் ஒரு இணையம் முழுதான ஆண்டவர் செய்வார். அந்த இணைப்பு நமக்கு எப்பொழுதும் ஆண்டவருடைய ஆசீரை பெற்றுத்தரும். ஆகவே இந்த அருளுக்காக அன்னை மரியாவுடைய பரிந்துரை நாடி தெய்வீக திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உம் கையிலிருந்து திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு ஒப்பு கொடுக்கப்படும் இக்காணிக்கையின் பயனை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் வேண்டுகின்றோம். அதனால் உலகின் பழைய நிலையிலிருந்து மனித மனம் திரும்பி தூய்மை பெற்று விண்ணக வாழ்வை நோக்கி எமது பயணத்தில் நாங்கள் புதுப்பிக்கப்படுவோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களே மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுள்ளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. இறை மக்களே, ஆண்டவரோடு இணைய வேண்டுமென்றால், அந்த உறுதியான நம்பிக்கையை எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டுமென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் உள்வாங்க வேண்டும். நற்கருணை ஆண்டவரை நாம் உள்வாங்க வேண்டும். ஆகவே இப்பொழுது சாதாரண அப்பமும் சாதாரண திராட்சை ரசமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடைய தூய உடலும் இரத்தமுமாக மாறவிருக்கின்றது நமக்காக. ஆகவே தாழ்ச்சியோடு அவரை நோக்கி மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகியவர் அனைவருடனும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளின் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளன் கண்ணை தாயான புனித அன்னை மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகியவர் புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வு பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியார் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பெருங்கட்டளையா கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நம் அனைவரும் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், இதோ நம்முடைய அன்றாட உணவு. செம்மறியின் விருந்திற்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மல் கொடைகளால் நாங்கள் புதுப்பிக்க பெற்று வாழ்வு பெற்றிட உம்மை வேண்டுகின்றோம். அவை எங்களை புனிதப்படுத்தி நிலையானவற்றுக்கு இட்டு செல்வனவாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: அமலி ஜான் போஸ்கோ குடும்பத்தினர், மதலை முத்து, மரிய புஷ்பம், ஞான பிரகாசம், மரிய புஷ்பம் இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி